வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே தமிழ் ப்ரோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கர்நாடகா மைசூரில் தசரா ஃபெஸ்டிவல் நடக்குது. தசரா பண்டிகை அது எப்படி நடக்குது, என்னென்ன எப்படி பண்ணுறாங்கோ எல்லாம் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப பேர் அங்கே பார்க்குறதுக்கு போவீங்க, தெரியாது எப்படி என்னான்னு. அதனால அப்புறமா ரொம்ப பேர் தெரியாது, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நியூஸாக இந்த வீடியோ போடலான்னு போட்டுங்கிறேன். மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையில வழுக்கி விழுந்துட்டா எல்லாரும் பார்க்கிற மாதிரி எந்திரிக்கணும், அதுதான் நம்ம அடையாளம். இதுதான் மைசூர் அரண்மனை. இந்த மாதிரி தான் ஆனை மேலே அம்பாரி வச்சுக்கின்னு ஒரு 12லேருந்து 13 ஆனை மேலே மெரவணிக்கு போவாங்க. இந்த மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த சாமி தான் அந்த அம்பாரியில் உட்கார வச்சுன்னு போகிற சாமி. இப்படி தான் அரண்மனை மட்டும் செம்ம பெருசாக இருக்குது பாருங்க. செம்ம பெருசாக இருக்கும் அரண்மனை. அப்போது அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பண்டிகை இருக்கும். 3ஆம் தேதிக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம இந்த வீடியோ 3ஆம் தேதி தான் அப்லோட் ஆகும். 3ஆம் தேதி சாயங்காலம் அப்லோட் ஆகும். இந்த மாதிரி செம்மையாக இருக்கும். ஆனால் ஆனையோட பேர் ஆனையெல்லாம் இருக்கும். அந்த ஆனை பேர் அபிமன்யு, வரலக்ஷ்மி, பீமா, ஏகலவ்யா, லக்ஷ்மி, ரோஹித், கோபி, கஞ்சன், தனஞ்சயா, பிரசாந்த், சங்கம், வரலக்ஷ்மி, அரண்யா, இவ்வளோ ஆனை இருக்கும். இவ்வளோ ஆனை அந்த மெரவணிகையில் இது பண்ணோம். ஒரு ஆனைக்கு மட்டும் இந்த வாரிட்டி அபிமன்யுவா இல்லை கஞ்சன்னான்னு தெரில, ஏகலவ்யாவோ தெரில, அம்பாரி ஓரின்னு போவாங்க. அம்பாரின்னா ஒரு தேர் மாதிரி இருக்கும். அது புஜத் மேல் ஆனையோட புஜத் மேல் வச்சுட்டு அதுக்கு சாமி சொன்னேன்னு அந்த சாமியை உக்கார வச்சுட்டு, அது இந்த கோயில் சாமி தான். அது இந்த கோயில் சாமி அது உள்ளே உக்கார வச்சுட்டு மெரவணிகை பண்ணுவாங்க. ஒரு 10லேருந்து 12 கிலோமீட்டரும் மெரவணிகை பண்ணுவாங்க. நல்லா சுற்றின்னு மைசூர் ஃபுல்லாக சுற்றின்னு வருவாங்க. அதில் ஆனை மட்டுமே இருக்காது, குதிரை, அப்புறம் ரொம்ப ஐட்டம்மு, டோலு, டான்ஸு, அந்த எல்லா மாதிரியும் இருக்கும். என்னென்ன டான்ஸ் வருதோ இந்த எல்லாம் இருக்கும். அப்புறமா ஆனைக்கு ட்ரைனிங் மட்டும் பிளாஸ்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ பழைய காலத்து பட்டாக்கி பிளாஸ்ட் வருது, இதில் பிளாஸ்ட் பண்ணி அது சவுண்டுக்கு பயப்படக்கூடாதுன்னு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டிங்ஸ் இருக்கும். எல்லாம் ஃபுல் மைசூர் ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. டொல்லு அது இது எல்லா மாதிரியும் இருக்கும். அப்புறமா இந்த வாட்டி புதுசாக என்னன்னா, நான் ஒரு ட்ரோன் லைட்டுன்னு சொன்னாங்க. அந்த ஆகாசத்தில் லைட்டு தெரியும், ட்ரோன்து, அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் இருக்கும். பார்க்குறதுக்கு போகிறவங்க ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு 2 கண் பார்த்தாது பாருங்கள். இது பிளாஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் ரொம்ப ஆனை பயப்படுது. இந்த பிளாஸ்ட் பண்ணியிருந்தோடனே ஆனை பயப்படுது. ட்ரைனிங் கொடுத்துங்க பாருங்கள், ஆனையெல்லாம் சைடில் போகுது. ரொம்ப கட்டுமுட்டா ஆனையெல்லாம் அப்படியே நின்றுங்க, ஏன்னா ட்ரைனிங் ஆகிருக்கும் அதுக்கு. அதனால அப்படியே நின்றுங்குது. நல்லா இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் 10 நாள் யானைக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. யானைக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கெல்லாம், யானை பார்க்குறதுக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு ஜாகம் இருக்காது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்த கிளம்பிங்கிறீங்க வந்தால் யாராவது போய்ங்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். என் வீடியோ யாராவது பார்த்துங்கிறீங்கன்னு தெரியும். அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் நல்ல கண்டென்ட்டாக என் சேனலில் வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வரும். சாயங்காலம் 5லேருந்து 6 மணி உள்ள வீடியோ வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், பி சேஃப். ஜெய் இந்தியா.